இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போறோம். அத குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மதுரை நாட்டுக்கோழி வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த நாட்டுக்கோழி 1/4 கிலோ, தக்காளி 2, வெங்காயம் 2, கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு, உளுந்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 8 பல், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், கரம் மசாலா, பட்டை சிறிதளவு, பிரியாணி இலை 2, ஏலக்காய் 5, கிராம்பு 2, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். மதுரை நாட்டுக்கோழி வறுவல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கோழி வந்து மதுரையில் வந்து ஸ்பெஷாலிட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் நான் ஏன்னா போன ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போன இடத்துல இதை வந்து செஞ்சு காட்டினாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நாட்டுக்கோழியில் வந்து பல வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டுக்கோழி இருக்குது. அதாவது பண்ணைக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, அதில் வந்து கடங்கநாக்குன்னு அப்படி ஒரு கோழி இருக்குது. அது வந்து கருப்பு கலரில் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதே நேரத்தில் என்னென்னா அது வந்து கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அது கோழியை வந்து 2ஆக பிரிச்சிடுறாங்க. இதில் வந்து ஆண் கோழி, அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டை கோழியை வந்து என்ன சொல்லலாம்னா பெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆண் கோழி பெண் கோழின்னு பிரித்து வச்சிருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் கோழியில் சும்மா கொஞ்சம் அதாவது நல்லா காலேஜ் போகிற வயசு மாதிரி இருக்கிற ஒரு ஆண் கோழிலாம் சேவலை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் கோழி இருக்கு இல்லையா, அதையும் வந்து என்ன சொல்லலாம்னா அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. அது வந்து வெடக்கோழி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2 கோழிலுமே வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த கோழியை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அந்த மதுரையில் வந்து இந்த மசாலாலாம் வச்சு சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு பிறகு இதில் நம்ம என்ன செய்யறோம்னா கொஞ்சம் ஜீரகம், இதில் வந்து நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. அதே நேரத்தில் காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் அதாவது காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முழு மல்லி, சோம்பு வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அதனால சோம்பையும் இதில் சேர்த்துலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகு, ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாலாம் நல்லா வறுத்தாச்சு. இதில் என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து நீக்காம தான் இருக்குது. ஏன்னா அந்த பாட்டியம்மா செய்யும்பொழுது என்ன செஞ்சாங்கன்னா தோல் எதுவுமே எடுக்கலை. அதனால் அந்த முழுசாகவே போட்டுடலாம். அதே நேரத்தில் இஞ்சியில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த தோலை சீவலை, ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை லைட்டாக இதில் சேர்த்துட்டு இந்த பூண்டும் அந்த இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் வறுத்துட்டு இது என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு. இதே நேரத்தில் நான் என்ன செய்யறேன்னா, இங்க வந்து ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கு அப்புறம் இதுல என்னன்னா அவங்க யூஸ் பண்றது என்னன்னா நெய் தான் யூஸ் பண்றாங்க. எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேங்காங்க. அதனால நானும் இங்க என்ன செஞ்சிருக்கேன்னா நெய்யை வந்து சேர்த்திருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதை அப்படியே நைட்டா வறுத்து எடுத்துருங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இதில் உளுந்தம் பருப்பையும் இதில் சேர்த்தாங்க. இப்போ உளுந்தம் பருப்பை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ அந்த உளுந்தம் பருப்பு நல்லா வதங்கிருச்சு. நம்ம என்ன செய்ய போறோம்னா வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து அந்த நெய்யிலேயே என்ன செஞ்சாங்கன்னா அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, இந்த மசாலாலாம் அதுலேயே பரட்டி அப்படியே எடுத்துகிட்டே இருந்தாங்க. அதனால தான் அந்த வறுவல் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு டேஸ்டாக இருந்துச்சு. அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்கோன்னா இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா வச்சிருக்கிற தக்காளி இதையும் சேர்த்துலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னொரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த
பேஸ்ட்டை இதில் சேர்த்துலாம். மஞ்சள் பொடி இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் கொஞ்சம் நெய்யும் சேர்க்க போகிறேன். 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அதை பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அதோடைய பச்சை வாடை போயிடுச்சு மசாலாவோடது. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் நாட்டுக்கோழியை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் அப்படியே சேர்த்துலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்னா வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறோம். என்ன செய்யணும்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக தண்ணியை மேலே விட்டுருங்க. 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அது என்ன ஆகுனா அப்படி ஸ்லோவாக அந்த தண்ணியெல்லாம் வற்றி கடைசியில் என்ன ஆகுனா நல்லா வறுவல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் என்னென்னா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம். இதில் வந்து குக் பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், நல்லா கம்மியான தீயில வச்சே அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை வந்து என்ன செய்யணும்னா இப்போ அப்படியே விட்டுடலாம். இதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். அதில் பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் நெய்யை விட்டுருங்க. ஜீரகம். இது என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்து நான் வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துலாம். கருவேப்பிலை இதையும் என்ன செய்யுங்கன்னா இதில் நல்லா சேர்த்து விட்டுருங்க. இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த சிக்கன் இருக்கு இல்லையா அந்த நாட்டுக்கோழி மேலே அப்படியே நம்ம தூவி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய இந்த மதுரை நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வந்து அந்த நெய்யை விட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் அந்த கருவேப்பிலை அந்த ஜீரம் அதெல்லாம் நல்லா தாளித்து மேலே ஊற்றி இறக்கி அதை சாப்பிட்டேன் பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.